இது எங்களோட அப்பார்ட்மெண்ட். இது கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது தெரியுதா, சி பிளாக். இந்த சி பிளாக்கில் அற்புதம் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அம்மா, அந்த நம்பர் அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரில. அம்மா, நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களாம்மா, உங்களது எந்த பிளாக் சொல்லுங்கள், என்ட்ரன்ஸில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பாடெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே அவன் அந்த அம்மா சொன்ன பிறகும். இல்லைம்மா, உங்கள் வீட்டில் யாராவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள். ஆஹா, காக்கா சாப்பாடுன்னது பார்த்தீங்களா, காக்கா வந்துருச்சு, நாங்கள் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டுட்டு, வீட்டிலே யாரும் ஆர்டர் பண்ணலப்பா அப்படின்னதும், ஐயோ இவ்வளோ சாப்பாடு வீணாக போயிடுமே, சரிம்மா நீங்கள் உங்களோட ஓடிபியை சொல்லுங்கள், அப்போ தான் ஆர்டரை கேன்சல் பண்ண முடியும், இல்லைனா இவ்வளோ சாப்பாடு வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா சாப்பாடு வீணாக போகக்கூடாதுல்ல. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓடிபியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா பணமும் காணா போச்சு. பணம் காணா போச்சுங்கிற விஷயமே அவங்களுக்கு 1 வாரம் கழித்து தான் தெரிஞ்சுது. பணம் எப்படி போச்சு, எங்கே போச்சு, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமாச்சு. ஆக ஓடிபி நம்பர் சொன்னோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து எல்லா பணமும் போயிடுது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓடிபிங்கிறது உங்களோட பீரோ சாவி. பீரோ சாவியை யார் கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தான் ஓடிபியை யார் கேட்டாலும் எதுக்காக கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இது தெரியுதா? இதில் இன்னொரு விஷயமும் நடந்தது. அது இதை விட கொடுமைங்க. நாங்கள்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டோம். எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கூரியர் வந்துச்சு. ஒரு கூரியர் வந்ததும் அவங்க என்ன பிளாக்குன்னு தெரியாமல் என்ட்ரன்ஸில் விடவே மாட்டாங்க. அப்படி இருந்தும் எஃப் பிளாக்குக்கு ஒரு கூரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃபோன் பண்ணி எஃப் பிளாக் கூரியர் என்ன கேட்டாங்கன்னு தெரியல, எப்படியோ அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டு ஒரு வீட்டில் போய் கொடுக்குறான். என்னங்க உங்களுக்கு வந்திருக்கு ஸ்நாக்ஸு? எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. சரி, அவங்க பையன் வெளியூரில் இருக்கார், அங்கே இருந்தபடியே அவங்க நிறைய ஆர்டர் போடுவார் எப்போவுமே, அந்த மாதிரி இவங்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி வாங்கிறாங்க. வாங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. அந்த ஸ்நாக்ஸை எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலலாம் மயக்கமாயிட்டாங்க. அதன் பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்களை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் மயக்கமாயிட்டதும் பல பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டதும் எப்படி தெரியும்னா, சாயந்தரம் 7 மணிக்கு, அதாவது ராத்திரி ஒரு 6லேருந்து 7 மணிக்கு போல் எல்லோரும் பார்க்கில் சந்திப்போம். அவங்கள காணுமேன்னு போய் தேடி இருக்காங்க. தேடினா எல்லாம் வீட்டில் மயக்கமாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள காப்பாற்றினதுங்கிறது தனி கதை. ஆக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் நமக்கு எந்த பொருளும் நம்ம ஆர்டர் பண்ணாமல் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ யாராவது ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா உடனே ஃபோன் போட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது ஃபோனில் நீங்கள் சரி பாருங்கள், நீ ஆர்டர் அனுப்பிச்சியா, என்ன அனுப்பிச்ச, ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சியா, ட்ரெஸ் அனுப்பிச்சியா, சாப்பாடு அனுப்பிச்சியா, என்ன அனுப்பிச்ச கேட்டுட்டு அதை சாப்பிடுங்க. 2வது விஷயம், ஓடிபியை கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்காதீங்க. இது உங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ. இதே மாதிரி உங்களை தெளிவுபடுத்துவதற்கு வீடியோ இது போல் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.